வேணாம். வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு, புளி, மிளகா, சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய், சார். செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ, நல்லா இருக்கே. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. எங்கயா வந்து சோத்த கட்டிட்டு இருக்கிற? ஓடுறாரு சொல்றேன். இல்லையா, போலீஸுக்கு போன் பண்ணுயா. போலீஸா? போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அச்சா, என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார் பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். அண்ணே, 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே, படட்டும் ஆட்டானே. கூல் கூல். சார், இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம். மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 ரூபாய் எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பானியா ஆட்டா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆட்டா. மீதி எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆட்டாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரே ராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ, செயின் நல்லா இருக்கேன். செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000 5000. ஏய், ஓடாத. சார் பிடிங்க, பிடிங்க. ஓடிடு வாங்க, பிடிக்கணும், விடு. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே ஹரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. ஹரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே அரே அரே, சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ. சார் சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? உன்னதான் பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளி போடுறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டா இல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்?
நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டரை போட்டு சித்தப்பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோத்தவங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 வருஷம் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல, என்னது? வாங்க. சொல்லு. ஏய் சூப்பர் பேட்ரா. ஏய் வாசி, நீ எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா, ஏதாவது லாமாதே வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், ஓங்குக. மாணவர் ஒற்றுமை. ஓங்குக. வர்றேன் அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். போடுங்க. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு, இன்று காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு, காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. இந்த படம் போதுமா? ஏய் இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? ஏடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் என்ன சார்? ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன என்ன? இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய், படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கெட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்காந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்லணும் உட்காந்து சாரு. நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்னை யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாதீங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. ஏறு, ஏறு. அண்ணன் குருசாமி, பச்சை விளக்கு, அண்ணன் குருசாமி, எங்கள் தங்கம், அண்ணன் குருசாமி, எங்கள் தங்கம் ராஜா, அண்ணன் குருசாமி, உலகம் சுற்று பாலிமன், அண்ணன் குருசாமி, பரகோட்டை, அண்ணன் குருசாமி, ஊருக்கு உழைப்பவன், அண்ணன் குருசாமி. அடுத்தவன் சீட்டை பார்க்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய். ஏய் தாத்தா, how are you டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருப்பா. ஏய், என்ன அது? கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறடா ஐயா? டேய் நீங்க எது தப்பு பண்ணீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கிறதா? தேஜாவா? அப்பா தேஜா உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா. பேசி முடிச்சுக்கிறியா? மத்த ராஜா பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய் வரேனே. டார்லிங் சில் ப்ளீஸ். ஐயோ அண்ணா என்னைய போடா போடா, ஒண்ணு லேடிட்டா போ. தெரியுமா ரேஸ்டிங் விடுறா. எப்படி விடாத, எப்படி அமுக்கு அமுக்கு அமுக்கு. அடி அடி.
விடாத 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 சில்லு சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் மாடி சூப்பர் செல்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல கண்ணா தெரியல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல போடி. டேய் இனிமேல் இவள எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு ரெண்டு புள்ளைய பத்தி கையில கொடுத்துற வேண்டியதான். அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீதானே சொன்ன. அண்ணே அங்க நிறைய பேருக்கு வருது. வருதா 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 ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குன்னா சிரிச்சு அழகா இருக்கு. இதா ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா. 2 புள்ளி மேசா போச்சு அவனால. யாருக்கிட்ட தெரியும் இம்மிட்டு காண்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு. அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா. டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க? பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே கவுண்டரா? அதான்டா எடுத்து விட்டு ஏட்டு. ஓஹோ நம்ம மீனா விட்டு அப்பாவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா என்னய்யா பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்கயா. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசியை ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போகுது தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு நீங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க.
புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான், பாலும் பழம்ங்கறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. வா பாக்கண்ணு வா. தா. ஆ. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலாம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. ஆ? எங்க போயிட்டான்? ஆ? டேய், ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுட்டுது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதான வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா அந்த அருவாள் எங்கடி? அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடன்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறான். ஏய் குருமா ஐயையோ. அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்டா சொல்றான். கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்பக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்பக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் boss. சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? Yes. நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul. நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். விட்டா உலக மியூசிஷியன் கண்ணில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ. இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ இல்ல நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்க வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா. ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? Why not? டேய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவை பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல காலம் நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். ஐயா வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன் கூட உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேரை எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா.
இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா. சரிங்க. ஏன் டார்லிங் சாங் நிப்பாட்டிட்டீங்க? எனி ப்ராப்ளம்? Who are these ஐயா people? வணக்கங்க. வணக்கங்க. Yes. ஐயா நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? இல்லைங்கய்யா. நீ நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான் உனக்கு வயலும் வாழ்வு தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படினா கிளம்பி என் பிரைவசியை கெடுக்காத. அம்மனுக்கு கொழு காய்ச்சி ஊத்த போறாங்க. அம்மன். ஓ இந்த எல்லாரும் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே. ஆமா. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே. ஆமா. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே. ஆமா. 25 வருஷமாச்சு. இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா. அவ ஆத்தா தானே. ஆமாங்க. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர்கார சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூடயே ஊத்துறீங்களே. ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க. ஆ. ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்க ஐயா. ஏழைங்க. பால் ஃபீல் பண்ணாதீங்க பால் ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணிட்டப்பா. இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல. உள்ள போங்க. 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான். வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா நன்றி, இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வரங்க ஐயா. ஆத்தால கேட்டா சொல்லுங்க. ஆமா நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கான். போ போ சீக்கிரம் போ. அப்பாடி இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போர்ட்டபிள் டாய்லெட் நீ பாரியா? ஏன் பேக்ல ட்ரபிள் சீக்கிரமா நீ வாரியா? இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. டாய்லெட் போய்கிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்ல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே. இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது. அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா. உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன். இங்கே இருடா. மச்சி மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் டேக்ஸலடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமிடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆச்சா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிடுச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது. தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப் ஆகாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போவோம். பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா, நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அங்க ஓடி போயிடறாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே, பஞ்சர் போனதா பாத்துட்டு தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீங்க. லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே. டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் கேட்டான்னு சொல்லுங்க. இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீங்க? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில ஒண்ணு கொடுத்து காசு ஆக்கிட்டோம். விர்ரா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம். விடு. ஏய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா? ஊனா அடிவயத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன அசிங்க? என்ன பெரிய அசிங்க? ஏண்டா, ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ் உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க. அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது. அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க. அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற. அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க. அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டாம் மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா. பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்?
டேய் ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்த கொண்டு அடிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பா, இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அவன் வச்சிருக்க பேக்கரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. லட்சியம் என்ன? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே என் ஊர் காரியாபட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காதா? இப்படி சொல்றதா போய் தெரிஞ்சா எப்படி நடக்கும்? உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியை லவ் பண்ண மாட்டேங்கிறா. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறீங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. பெண் அடிச்சாயிடா. கேட்டு வெளியே போயிடும். ஒடியா ஒடியா ஒடியா.